ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், சமூது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், ஷுஐப் நபியினுடைய சமுதாயத்தை மதியன் நகரத்தை அல்லாஹ் அழித்தான், சாலிஹ் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், நூஹ் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். அத்தனை சமுதாய மக்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? தூதர்களை புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லூத் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். ஏன் அழிச்சான் தெரியுமா? காமத்தில் தட்டழிந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இவன் அழிக்கப்பட வேண்டியவன், இவன் சும்மா இருக்க கூடாது, இவன் சாக வேண்டியவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நீங்கள் பார்க்கலாம், சூரா அல்-அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் 80வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். ஓ லூத்தன், லூத் என்கிற ஒரு நல்லடியாரை, ஒரு கற்பொழுக்கம் உள்ளவரை, ஒரு சாலிகானவரை நாம் ஒரு சமுதாயத்துக்கு இறை தூதராக அனுப்பினோம். இது காலலி கௌமிகி, அவர் தன் சமுதாயத்திடம் சொன்னார், அத்தூனல் ஃபாஹிஷத மா சபக்கக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். மக்களே, என் சமுதாயத்தவர்களே, உலகத்தில் உங்களுக்கு முன்னால் யாரும் செய்யாத ஒரு ஈன செயலை, ஒரு கேவலமான செயலை நீங்கள் இப்போது சமுதாயத்திற்கு காட்டி கொடுத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. இவருக்கு முன்னாடி இந்த பாவம் அந்த உலகத்துக்கு வரல. இந்த உலகத்துல திருட்டு இருந்தது, குறை இருந்தது, விபச்சாரம் இருந்தது, எதுவெல்லாமோ இருந்தது. ஒரு எச்சரிக்கை இல்லை. முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்த மற்றொரு இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்ட முதன்மை பாவம் இது. இந்த ஓரின எச்சரிக்கை சொல்லிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னக்கும் லதூனல் ரிஜால், நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள், ஷஹவத்த மின் தூனி நிசா, உங்களுடைய மனோ இச்சையை, காம பசியை தீர்த்துக் கொள்வதற்காக திருமணம் என்கிற உறவை முறித்துவிட்டு, மனைவி என்கிற உறவை முறித்துவிட்டு நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்களா? பல் அன்தும் கௌமு முஸ்ரிஃபூன், நீங்கள் யாரு தெரியுமா? வரம்பு கடந்த கூட்டமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இந்த இறை தூதரின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தது கிடையாது, பார்க்க வேண்டிய அளவிற்கு படிப்பினை இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரே சமுதாயம், ஒரே வேதனை, அந்த சமுதாயத்தை அழித்தான். ஆனால் விதவிதமான வார்த்தைகளை சொல்லி அழிக்கிறான் தெரியுமா? எப்படி பேசுகிறான் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வந்த நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற பிள்ளையும் இஸ்மாயில் என்ற பிள்ளையும் பிறக்க இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லிவிட்டு லூத் நபியின் சமுதாயத்தை நோக்கி புறப்படுகிறார். அந்த வானவர்கள் இப்ராஹிம் நபி கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள்? லூத்துடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறோம். முதல் நோக்கமே அதுதான், ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே. இரண்டாவது அஜெண்டா வந்த வழியில் உங்களுக்கான நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிடுகிறார். அங்கே சகோதரர் லூத் இருப்பாரே, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், லூத் காப்பாற்றப்படுவார், லூத் பாதுகாக்கப்படுவார். சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து லூத் நபியின் சமுதாயத்திற்கு செல்கிறார்கள். வந்த வானவர்கள் மனித உருவத்தில், அழகிய ஆண் தோற்றத்தில் இருந்தார். லூத் நபி தன் வந்த விருந்தினர்களை உள்ளே அழைத்து உபசரிக்கிற நேரத்தில் வீட்டை முற்றுகையிட்ட ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த வானவர்களை குறிப்பிட்ட வானவர்கள் என்று அறியாமல் லூத் நபி இடத்தில் சொல்கிறார், லூத்தே, வெளியூர்காரர்கள் வந்திருக்கிறார்களாமே, எங்க இடத்தில் அனுப்பி வையுங்கள், கேன் வாஷ் பண்றதுக்கு. இந்த சிந்தனை என்ன ஆக்கும் தெரியுமா? விபச்சாரம் பண்றவன் சாகர வரைக்கும் வாயை திறக்க மாட்டான். நான் பண்றேங்கிறது வேற ஏதோ ஒரு பாவத்தை மறைத்து ஒழித்து செய்யக்கூடியவன் வாயை திறக்க மாட்டான். இந்த பாவம் செய்பவன் வாயை திறக்க ஆரம்பிப்பான் தெரியுமா? இது இன்பமா இருக்கும், ஆட்களை சேர்ப்பான். இது அப்படியே பரவ ஆரம்பிக்கும், காட்டுத்தீ மாதிரி பரவும். ஒன்றோடு நிக்காது, ரெண்டோடு நிக்காது, 1000 2000 நிக்காது. ஒரு தலைமுறை கடக்கும் போது இந்த சமூகம் அழிகிற நிலைக்கு தள்ளப்படும். உயிர்கொல்லி நோய் என்று பார்க்கப்படுகிற எய்ட்ஸ் வருவதற்கு முதன்மை முக்கிய காரணமே இந்த ஒரு எச்சரிக்கை.